அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவை ராணுவ ரீதியில சுற்றி வளைக்க ஆரம்பிச்சிருக்குது அமெரிக்கா அப்படின்னு இப்பொழுது செய்திகள் வெளிவர ஆரம்பிச்சிருக்குது. இந்தியாவை ராணுவ ரீதியில சுற்றி வளைக்கிறதுன்னு அமெரிக்கா திட்டம் போட்டு செயல்பட்டு வருது அப்படின்னு அமெரிக்கால இருந்து வெளிவருகிற செய்திகளே சொல்லுது. இதனுடைய ஒரு வெளிப்பாடாக நேற்றைய தினம் ட்ரம்ப் அவர் வாயாலேயே ஒரு விஷயத்தை சொன்னாரு. அவர் அதை சொன்ன பிறகுதான் இந்தியாவில் இருக்கிற பல வல்லுநர்களும் விழித்து கொண்டிருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய இந்த பயங்கரமான ஒரு திட்டமே இப்பொழுது வெளிவந்திருக்குது, எக்ஸ்போஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த பயங்கரமான எக்ஸ்போஸையை பற்றி தான் இன்றைக்கு விலாவாரியாக அனலைஸ் பண்ண போறோம் நண்பர்களே. எதிர்வரும் காலத்தில் இந்தியாவுடைய பாதுகாப்புக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக அமெரிக்காவுடைய இந்த திட்டம் இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய சாராம்சமே. சரி நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்களா இல்லையா? இல்லை அப்படின்னாலோ அல்லது தடவையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்க. அதோட நிறுத்திடாதீங்க, பக்கத்திலே இருக்கிற அந்த பெல் ஐக்கனை தட்டிவிட்டு அதுக்கப்புறம் ஆளுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் யூடியூபு நம்ம வீடியோ வந்தோடனே உங்களுக்கு காட்டும் நண்பர்களே. சரி நண்பர்களே, அமெரிக்காவுடைய இந்த அதிபயங்கரமான திட்டம் என்ன, இது இந்தியாவுடைய பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தலாக மாறி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கு இங்கிலாந்துடைய பிரதமரான ஸ்டார்மர் சென்றிருந்தார். அப்பொழுது அவரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் சேர்ந்து ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாங்க. அந்த பிரஸ் மீட்ல பேசிய டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்காவுடைய அதிபர், பேச்சு வாக்கில் என்ன சொன்னார் அப்படின்னாக்க, ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பக்ராம் அப்படிங்கிற ஒரு ஏர் பேஸ், இதற்கு முன்பு அமெரிக்கா ஆப்கானிஸ்தானை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்தது இல்லையா, ஆக்கிரமிச்சு வச்சிருந்தது இல்லையா, அப்பொழுது அதனுடைய மிக முக்கியமான ஒரு கோட்டையாக இருந்தது தான் அந்த பக்ராம் அப்படிங்கிற ஒரு விமானப்படை தளம். அந்த விமானப்படை தளத்தை அமெரிக்காவுக்கு நீங்க கொடுத்தரணும் அப்படின்னு நாங்க தாலிபான் கிட்ட சொல்லி இருக்கிறோம் அப்படின்னு ட்ரம்ப் ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. அது வேறொரு நாடுங்க. அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதியை, அது உங்களுடைய பழைய மிலிட்டரி பேஸாவோ அல்லது விமானப்படை தளமாக கூட இருக்கட்டும், ஆனால் அது ஆப்கானிஸ்தானோட தானே, வேற நாடு தானே. அதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல், கொஞ்சம் கூட கூச்சப்படாமல், வெக்கப்படாமல், சங்கடப்படாமல் ட்ரம்ப் ஆப்கானிஸ்தானில் இருக்கிற அந்த பக்ராம் ஏர்பேஸை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டிருக்கிறோம். தாலிபான் கொடுத்துருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுக்கலைன்னா கடுமையான விளைவுகளை அவங்க எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை சொல்லும் போதே ட்ரம்ப் அதுக்கான காரணத்தையும் சொல்லுவார். நம்மால் தான் ஒரு உளர்வாயன்ல, அதனால தான் என்ன நினைக்கிறேன், எதுக்காக அப்படிங்கிறதெல்லாம் தானே உளறி வச்சிருது. இதை சொல்லிட்டு அதன் நீட்சியாக என்ன சொல்றாரு, இந்த பக்ராம் ஏர்பேஸ் சீனாவுடைய எல்லைக்கு மிக அருகாமையில் இருக்குது, சீனாவுடைய நியூக்ளியர் மிசைல் ஃபேக்டரிக்கு மிக அருகாமையில் இருக்குது. ஒரு 550 மைல் தான் அங்கிருந்து சீனாவுடைய நியூக்ளியர் மிசைல் தயாரிக்கிற ஃபேக்டரி. நாம பக்ராம்ல இருந்து விமானத்தை எடுத்தோம்னா 1 மணி நேரத்தில் நாம சீனாவுக்குள்ள போய் சீனாவுடைய அந்த நியூக்ளியர் மிசைல் ஃபேக்டரி இருக்குது இல்லையா, அதை நாங்கள் அடைய முடியும். அதற்காகவே எங்களுக்கு இந்த பக்ராம் ஏர்பேஸ் வேணும், அதை ஆப்கானிஸ்தான் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னது பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாச்சு. இந்த விஷயத்தை அவர் சொல்லும்போது இங்கிலாந்துடைய பிரதமர் ஸ்டார்மர் அப்படியே பேயரைஞ்சாப்புல அங்கே நின்றுட்டு இருந்தார் மனுஷன். அவருக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அவருடைய பயணத்துக்கும் ட்ரம்ப் பேசினதுக்கும் சம்பந்தமே இல்லை. அது மட்டும் இல்லை, இப்படி வேறொரு நாட்டு தலைவரை கூட நிற்க வச்சுக்கிட்டு இப்படி இன்னொரு நாட்டை, 3வது நாட்டை அல்லது ஒரு பகுதியை நாங்கள் ஆக்கிரமிக்கணும்னு பிரிவுபடுறோம்லாம் சொன்னால் இந்த நாட்டு தலைவர் என்ன நினைப்பாருன்னு கூட ஒரு யோசனை இல்லாமல் ட்ரம்ப் இதை சொல்லியிருக்கிறாரு. இதில் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, அமெரிக்காவுடைய பார்வை இப்பொழுது முழுக்க இந்தியாவின் மீதும் சீனாவின் மீதும் தான் இருக்குது. கடந்த சில ஆண்டுகளாக முழுக்க சீனாவை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தது அமெரிக்கா. ரஷ்யா முடிஞ்சு போன கதை, அதை இனி முடிச்சு கட்டுறது மட்டும்தான் பாக்கி, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி தான் அது அப்படின்னு அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் ஒரு கணக்கு போட்டாங்க. அதனால் அதுக்கு அடுத்த எதிரியாக
மிகப்பெரிய எதிரியாக சீனாவை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவுடைய ஃபோக்கஸ் இப்பொழுது டபுள் பேரல் கன் மாதிரி சீனா மட்டும் இல்லாமல் இந்தியாவையும் அதில் சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறதான் வல்லுநர்கள் ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க. ஏன்னா இத்தனை காலமாக கிட்டத்தட்ட 25 ஆண்டு காலமாக இந்தியா தன்னுடைய ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னராக்க விரும்புகிறோம், இந்தியாவை கொண்டு தான் நம்ம சீனாவுக்கு செக் வைக்கிறோம், செக் வைக்க போகிறோம் அப்படின்னு அமெரிக்கா வெளிப்படையாகவே பேசி வந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக அமெரிக்காவுடைய கொள்கையே பாலிசியே அப்படியே உல்டாவாயிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவை பயன்படுத்தி கொண்டு சீனாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்தியாவையும் சேர்த்து நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு அமெரிக்க அதிகாரிகள் வெளிப்படையாகவே பேசுகிறத கேட்க முடியுது அப்படின்னு வெள்ளை மாளிகை சோர்சஸ் சொல்கிறாங்க நண்பர்களே. மேலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இது ஒரு பிளான்டு ஸ்ட்ராட்டஜியாகவே அமெரிக்கா முன்னெடுத்து வருது. இப்போ ஆப்கானிஸ்தானுடைய ஏர்பேஸை அமெரிக்கா கேட்டது அப்படின்னா அதுக்கு ட்ரம்ப் சொல்லுகிற காரணம் என்னன்னா, அங்கேருந்து சீனாவுடைய ஃபேக்ட்ரி நியூக்ளியர் மிசைல் ஃபேக்ட்ரி ஒரு மணி நேர பயணம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதே 1 மணி நேர பயணத்தில் இந்த பக்கம் வந்தால் இந்தியாவுடைய புதுதில்லியவே அவங்க அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதில் விஷயமே அப்படிங்கிறாங்க. அந்த பக்ராம் ஏர்பேஸை அமெரிக்கா தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்ததுன்னா சீனாவை மட்டுமல்ல இந்தியாவையும் மிரட்ட முடியும் அப்படிங்கிறதான். அது மட்டுமல்ல, இந்த ஒரு சிங்கிள் ப்ராங்டு ஸ்ட்ராட்டஜி மட்டுமல்ல அமெரிக்காவுக்கு. அமெரிக்கா எப்படி திட்டமிட்டு செயல்படுது, இந்த தெற்காசியா பிராந்தியம் முழுவதுமே தன்னுடைய கண்ட்ரோலில் அங்கே இருக்கிற எல்லா நாடுகளையும் தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும். அப்போ தான் இந்தியாவை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்தியாவுடைய வளர்ச்சி யாருமே எதிர்பாராத அளவுக்கு பயங்கர வேகமான வளர்ச்சியாக இருக்குது. நாம் முழுக்க முழுக்க சீனா மேலேயே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற தப்பு. அடுத்த 10 ஆண்டுகளில் அடுத்த சீனாவை போன்று உருவாகிவிடும் இந்தியா, இப்பயே நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டமிட்டு தான் அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியாவுடைய நெய்பர்ஹுட் இருக்குது இல்லையா, இந்தியாவுடைய அண்டை நாடுகளை ஒவ்வொன்றாக தன்னுடைய வலைக்குள் வீழ்த்தி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு மிக முக்கியமான எக்ஸாம்பிளாக பங்களாதேஷை சொல்கிறாங்க நண்பர்களே. பங்களாதேஷில் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது, நல்ல அரசாங்கம் ஒன்று இருந்தது, ஷேக் ஹசீனா அரசாங்கம். அந்த அரசாங்கம் பதவியேற்ற ஒரு 15 ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கிறாங்க அந்த அம்மா. அந்த 15 ஆண்டுகளில் இந்த ஆட்சி காலத்தில் ஏழை நாடு, யாசகம் கேட்கிற நாடாக இருந்த பங்களாதேஷை ஒரு நல்ல காம்படிட்டிவ் டெவலப்பிங் கண்ட்ரியாக மாற்றி இருக்கிறாங்க அந்த அம்மா. ஏன் நாமளே பார்க்குறோமே, பங்களாதேஷிலேருந்து இந்தியாவுக்கு லட்சக்கணக்கான மக்கள் கள்ளத்தனமாக குடியேறி இங்கே வேலையெல்லாம் செய்துக்கிட்டு இங்கே குடியிருந்து இங்கே சம்பாரிச்சுக்கிட்டு அங்கே அனுப்பின காலம் போய் கடந்த சில ஆண்டுகளாக இந்தியாவில் குடியேறிய பங்களாதேஷிகள் மெல்ல மெல்ல தாங்களாகவே பங்களாதேஷுக்கு திரும்பி போகிறத நம்ம பார்த்தோம். அங்கேருந்து வர்ற கூட்டம் குறையிறதையும் பார்த்தோம். அதற்கு காரணம் அங்கே இருக்கிற டெவலப்மெண்ட் அந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்க. ரெடிமேட் ட்ரெஸ் இருக்குது இல்லையா, அந்த கார்மெண்ட் மேனுஃபேக்சரிங்கில் சீனாவோடு, இந்தியாவை கூட விடுங்க, சீனாவோடு போட்டி ஓடுகிற நிலைமையில் பங்களாதேஷை கொண்டு வந்து அவ்வளோ ஒசரத்தில் உட்கார வச்சாங்க அந்த அம்மா. ஆனால் அப்பேற்பட்ட ஆட்சியை அந்த அம்மாவுக்கு எதிராக இளைஞர்களை தூண்டிவிட்டு அந்த ஆட்சியை கவிழ்த்து அங்கே அமெரிக்காவுடைய கைப்பாவையான யூனுஸை உட்கார வச்சு இப்பொழுது முழுக்க முழுக்க பங்களாதேஷை தான் கண்ட்ரோலில் கொண்டு வந்திருக்குது இல்லையா அமெரிக்கா. சரி, கண்ட்ரோல்னால் இன்டைரக்டான்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. நேரடியாகவே அமெரிக்காவுடைய இராணுவம் அங்கே உள்ள புகுந்து வேலை செய்கிறத நாம் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். கடந்த 60 நாட்களுக்குள்ளாக 3 முறை அமெரிக்காவுடைய முப்படைகள் பங்களாதேஷுக்குள்ளே நாங்கள் கூட்டு பயிற்சி நடத்துகிறோம் அப்படின்னு அவங்க நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தோம்னா இந்திய பங்களாதேஷ் எல்லை, நார்த் ஈஸ்ட் எல்லைக்கு மிக அருகாமையில் நகரமான சிட்டகாங்கில் போயிட்டு அவங்க பயிற்சிகள் நடத்தினாங்க கடந்த வாரம். இதெல்லாம் பயங்கரமான அதிர்ச்சியாக வந்திருக்குது இந்தியாவுக்கு. அந்த சிட்டகாங்கில் நடத்தின பயிற்சியில் இலங்கை இராணுவமும் கூட்டு சேர்ந்து நடத்துச்சு அப்படிங்கிற பார்க்குறோம். இலங்கையுடைய முப்படைகள் நான் சொல்கிறது கூட்டு சேர்ந்து அங்கே பயிற்சி நடத்தின பார்த்தோம்.
பங்களாதேஷில் தான் இப்படி இராணுவத்தை கொண்டு வந்து அமெரிக்கா இறக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லை நண்பர்களே. இப்பொழுது நல்லா பார்த்துக்கோங்க, இலங்கைக்கும் கூட அடிக்கடி அமெரிக்காவுடைய கடற்படை கப்பல்கள் வருவது வழக்கமாகிருச்சு. கடந்த ஆகஸ்ட் 16ஆம் தேதி அமெரிக்காவுடைய மிகப்பெரிய கடற்படை கப்பலான USS சாந்தா பார்பாரா கொழும்பு துறைமுகத்துக்கு வந்தது. இந்த சாந்தா பார்பாரா தான் அமெரிக்காவுடைய கடற்படை கப்பல்கள்லேயே ஆக பெரிய ஃப்ளீட் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்ள வேணும். இந்த சாந்தா பார்பாராவை எதற்கு அமெரிக்கா இதுவரைக்கும் பயன்படுத்தி இருக்குதுன்னா, இது கம்ப்ளீட் வார் டைம் இன்டிமிடேஷனுக்காக தான் பயன்படுத்தி இருக்குது. அதாவது பிற நாடுகளை தான் மிரட்ட வேணுமானால் இந்த சாந்தா பார்பாரா ஃப்ளீட்டு, அதாவது இது வந்து ஒரு கப்பல் அல்ல, அந்த ஒரு சாந்தா பார்பாரா கப்பலை ஒட்டி நிறைய துணை கப்பல்களும் போகும் நண்பர்களே. அந்த மாதிரி சாந்தா பார்பாரா ஃப்ளீட்டை அனுப்பி தான் பல நாடுகளை மிரட்டி பணிய வச்சிருக்குது அமெரிக்கா. இது போன்ற மிரட்டலுக்கு இந்த சாந்தா பார்பாராவை பயன்படுத்துது. அந்த கப்பல் சம்பந்தம் இல்லாமல் சென்ற மாதம் இலங்கைக்கு கொழும்புக்கு வந்து அங்கே நங்கூரமிட்டது கொழும்பு துறைமுகத்தில் அப்படிங்கிறத நாம் இங்கே குறிப்பிட வேணும். இது மட்டும் இல்லை, கடந்த ஓராண்டுகளுக்குள்ளாக இதுபோல பல முறை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் தொடர்ந்து இலங்கைக்கு வந்த வண்ணமாகவே இருக்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கொழும்புக்கு, அதாவது இலங்கைக்கு US இண்டோ பாக்காம் அப்படின்னு அழைக்கப்படுகிற US இண்டோ பசிபிக் கமாண்டர் சாமுவல் ஜே பப்பாரோ பயணம் ஒன்றை மேற்கொண்டாரு. அந்த சமயத்தில் இலங்கையுடைய முப்படை தளபதிகளோடும் அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். இலங்கை அரசாங்கத்தினுடைய முக்கிய அதிகாரிகள் மட்டுமல்ல, இலங்கையுடைய அதிபர் பிரதமரையும் சந்தித்து அவர் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த இண்டோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் இருக்கிற அமெரிக்க கடற்படை கப்பல்கள், விமானம் எல்லாமே இருக்குது இல்லையா, அந்த முப்படைகள் அத்தனைக்கும் இவர் தான் கமாண்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அவர் வந்து இலங்கைக்கு எதுக்கு வந்தார், இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி எதுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. சரி, ஆப்கானிஸ்தானு, இலங்கை, பங்களாதேஷ் மூணையும் கவர் பண்ணிட்டோமா? அடுத்ததாக நேபாளில் இப்போ நடந்த புரட்சி இருக்குது இல்லையா, அந்த புரட்சிக்கு காரணமே அமெரிக்காவுடைய தூண்டுதல் தான் அப்படிங்கிற பேச்சு எழுந்தது இல்லையா. அது 100க்கு 100 உண்மை அப்படின்னு சொல்லி இப்பொழுது அமெரிக்காவிலிருந்து வெளிவருகிற தகவல்களே சொல்லுது. அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் தான், அமெரிக்காவுடைய உளவு ஏஜென்சிஸ் தான் இந்த வேலையை செஞ்சாங்க. பங்களாதேஷை போல நேபாளையும் தங்களுடைய ஃபுல் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டு நேபாளில் ஒரு இராணுவ தளத்தை அமைப்பதற்கு முயற்சி செய்து வருது அமெரிக்கா அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது நண்பர்களே. ஆனால் அதிர்ஷ்டவசமாக நேபாளுடைய இராணுவம் இதை முதல்லயே உஷாரா கண்டுகிட்டு அந்த பிரச்சனை ஆரம்பிச்ச உடனேயே நாட்டை தன்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இப்பொழுது அமெரிக்காவுடைய டீப் ஸ்டேட் முழுமையாக அங்கு செயல்பட முடியாதபடி செய்திருக்குது அப்படிங்கிறாங்க. அதற்கு காரணமும் இந்தியாவுடைய உளவுத்துறை கொடுத்த தகவல்கள், இந்தியாவுடைய சப்போர்ட் தான். யாருக்கு? நேபாளுடைய இராணுவத்துக்கு இந்தியா கொடுத்து கொண்டிருக்கிற சப்போர்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே. இது இப்படி இருக்க பாகிஸ்தானை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சீனாவின் பக்கம் முழுமையாக சாஞ்சிருந்த பாகிஸ்தான் திடுதிப்புன்னு இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எழுந்ததே ட்ரம்ப் கிட்ட போய் சரண்டர் ஆனாங்க. உடனடியாக ட்ரம்ப் கிட்ட தாங்க வந்து காலில் விழுந்து, நீங்க தான் எங்களுக்கு இனிமே சாமி, எங்க குலதெய்வத்தையே நாங்கள் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் போய் அந்த பக்கம் சாஞ்சிருச்சு. இது சீனாவுக்கு பயங்கர கடுப்புன்னு வைங்க. ஆனால் எண்ட் ரிசல்ட் என்னன்னா, பாகிஸ்தான் இப்பொழுது முழுக்க முழுக்க அமெரிக்காவுடைய பாக்கெட்டில், அமெரிக்காவுடைய கையில் அப்படிங்கிறதான் உண்மை. இதை விட அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பாகிஸ்தானுடைய நூர்கான் அப்படிங்கிற ஒரு ஏர்பேஸ் இருக்குது நண்பர்களே. அந்த ஏர்பேஸை ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா அழித்து நாசம் பண்ணுச்சு அப்படிங்கிற நமக்கு தெரியும். அந்த ஏர்பேஸில் தான் ஏகப்பட்ட F-16 அமெரிக்காவிட்டிருந்து வாங்கின F-16 போர் விமானங்களை நிறுத்தி வச்சிருந்தது பாகிஸ்தான் அப்படின்னும், இந்தியா போட்ட பாம்பில் குறைந்தபட்சம் 6 F-16 விமானங்கள் சேதமடைஞ்சிருக்குது அப்படிங்கிற செய்தியெல்லாம் அப்பொழுது வெளியாச்சு. இப்போ வெளியாக இருக்கிற அதிர்ச்சியான செய்தி என்னென்னா, இந்த நூர்கான் ஏர்பேஸ் இருக்குது இல்லையா, அந்த ஏர்பேஸையும் அதில் அந்த நூர்கான் ஏர்பேஸுக்கு பக்கத்தில் தான் அந்த நியூக்ளியர் கமாண்ட் இருக்குது. அதாவது பட்டன் அமுத்துனா அணு ஆயுதம் போய் மிசைலில் போய் விழுகும் இல்லையா. இப்போ இந்தியா மேலே அணு ஆயுதத்தை வீசணும்னு பாகிஸ்தான் முடிவு செஞ்சால் யார் பட்டன் அமுத்துவா? அந்த பட்டன் எங்கே இருக்குது?
அந்த நியூக்ளியர் கமாண்ட் அப்படின்னு அதுக்கு பேர், அது வந்து இந்த நூர்கான் ஏர்பேஸை ஒட்டி தான் அமைச்சிருக்கிறாங்க அப்படின்னும், அந்த நியூக்ளியர் கமாண்டும் இந்த நூர்கான் ஏர்பேஸ் ரெண்டுமே ஏற்கனவே அமெரிக்காவுடைய கண்ட்ரோலுக்கு பாகிஸ்தான் கொடுத்துருச்சு அப்படிங்கிற செய்தியும் நம் காதுகளுக்கு எட்டி இருக்குது. ஆக அமெரிக்கா வந்து இப்பொழுது ஏற்கனவே பாகிஸ்தான்ல, இலங்கையில, பங்களாதேஷ்ல, நேபாளுக்குள்ள பூந்துருச்சு. அடுத்ததாக ஆப்கானிஸ்தானுக்குள்ள பூர்றதுக்கு அங்க வந்து முயற்சி செய்து கொண்டு இருக்குது. இது எல்லாமே இப்ப நம்ம சொன்ன நாடுகள் எல்லாமே இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகள். இந்தியாவை சுற்றி வளைத்து இந்தியாவுடைய வளர்ச்சியை ஸ்தம்பிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய கொள்கையாக இருக்குது அப்படிங்கிற அதிர்ச்சிகரமான செய்தி தான் நம் காதுகளுக்கு கேட்டது. இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன நண்பர்களே? உண்மையிலேயே அமெரிக்கா வந்து இப்படி ஒரு திட்டமிட்டு தான் இந்தியாவை சுற்றி வளைக்குதா? இராணுவ ரீதியில் இந்தியாவை மிரட்ட எத்தனைக்குதா அமெரிக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமானது, இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள் நண்பர்களே. உங்களுடைய லைக்ஸும் ஷேர்ஸும் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக வருது. இந்த வீடியோவை பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். பை பாய்.